மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரசுடனான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆலோசனை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். இந்த அவசர ஆலோசனை குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்தில் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் கூட இருக்கிறார்கள். காங்கிரசுடனான இந்த முரண்பாடும் காங்கிரசுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் கெடுவித்த நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. காங்கிரசுடைய நிர்வாகிகள் தாவேகாவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் உள்ள நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தையின் போது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக பல்வேறு அளவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு சுமூகமான சூழலும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் 2025 தேர்தலின் போது பெற்ற வாக்குறுதியின் அடிப்படையில், அதாவது ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது 25 இடங்கள் திமுக காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. இந்நிலையில் காங்கிரசுக்கு கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு இதெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அது தொடர்பாக பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டன. ஏற்கனவே திமுக சார்பில் அவர்களுக்கு கடந்த முறை வழங்கிய 25 இடங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலும் மேலும் தொடர்ச்சியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய, அதாவது அவர்களுடைய கட்சியினுடைய பலத்துக்கு அதிகமாகத்தான் நாங்கள் இந்த 25 இடங்களை தருகிறோம், எனவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசிய எந்த முயற்சியும் காங்கிரஸ் நிராகரித்தது. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவுடனான இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி நீடிக்குமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்தது. இந்நிலையில் தேர்தலுக்கான நாட்கள் மிக குறுகிய நிலையில் இருப்பதால் அனைத்து கட்சிகளுடன கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி வரும் நிலையில் திமுக ஏற்கனவே 2 கட்சிகளுடன் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காங்கிரசுடன் அந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு இழுபறிக்கு பிறகு திமுக காங்கிரசுக்கு ஒரு நேரம் ஒதுக்கியது. அதாவது இன்று மாலைக்குள் அவர்கள் இது தொடர்பாக முடிவை சொல்ல வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். இந்நிலையில் காங்கிரசுக்கு இடம் கொடுத்தது மட்டும் திமுக அல்ல, அந்த இடத்தோடு சேர்த்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவையும் திமுகவிற்கு இருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு திமுகவிற்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் இடப்பங்கீட்டை தருவோம் என்றெல்லாம் கூட பேசியும் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களுக்கு, அதாவது இந்த மாலைக்குள் அவர்களுக்கு பதில் கூற வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் காங்கிரஸ் சார்பில் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக யாரும் வராத நிலையில் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் இன்னும் சட்ட நேரத்தில் முதலமைச்சர் சந்திப்பு இருப்பதாக தகவல் வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் அந்த கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து இன்னும் சட்ட நேரத்தில் முதலமைச்சர் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூத்த நிர்வாகிகள் ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு முடிவு எட்டப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கேட்கக்கூடிய அந்த கூடுதலாக 3 இடங்கள் கொடுக்கலாம், இல்லை காங்கிரஸை கூட்டணியிலிருந்து வெளியேற்றலாம் என அந்த 2 முடிவும் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் தலைமையில் அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.